ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி டைப் கேஸ்ட் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டைப் கேஸ்ட் பண்ணால் ஒரு முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா அது வந்து சைல்டு கிளாஸாக இருக்கணும். இப்போ பேரண்ட்லேருந்து நீங்கள் பேரண்ட்டோட ஆப்ஜெக்ட்டை சைல்டு ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் பண்ணால் அது வந்து எக்ஸ்டெண்ட் பேரண்ட் இருக்கணும். ஸோ அது சைல்டாக இருந்தால் தான் பண்ண முடியுமே தவிர முடியாது. ஸோ இது வந்து இதோட சைல்டாக இல்லாமல் நம்ம மாற்றினோம்னா நம்மளுக்கு வந்து எரர் தான் வரும். ஓகே, அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் எரர் வருது. ஓகே, இப்போ எப்படி டைப் கேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரியாக நான் வந்து இப்போ பேரண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பேரண்ட் obj p equal to new சைல்டோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இதை ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து இதை நான் டைப் கேஸ்ட் பண்ணுவோம், அதாவது சைல்டு ஆப்ஜெக்டாக. இப்போ எந்த ஆப்ஜெக்டை நம்ம டைப் கேஸ்ட் பண்ணுவோம் அதோட கிளாஸோட நேமு, அதுக்கு ஆப்ஜெக்ட் நேம், அதாவது obj-c வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இப்போ நம்ம நார்மல் டேட்டா டைப் கேஸ்டிங் வச்சுக்கோ, எந்த டேட்டா டைப் மாற்றணுமோ அந்த டேட்டா டைப்பை ப்ராக்கெட்டில் கொடுப்போம். அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து சைல்டு கிளாஸாக மாற்றணும், அதனால் சைல்டு கொடுக்கேன். இப்போது எதை மாற்றணும்? ஸோ பேரண்டோட ஆப்ஜெக்டை, அதனால் obj-p. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த obj-pயை டைப் கேஸ்ட் பண்ணி நம்ம சைல்டு ஆப்ஜெக்டையே மாற்றிட்டோம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டால் பார்த்திங்கன்னா நம்மளால் சைல்டில் இருக்க மெத்தட் எல்லாத்தையும் அசஸ் பண்ண முடியும். பட் இந்த ஆப்ஜெக்டால் பார்த்திங்கன்னா ஒன்லி பேரண்டில் இருக்க மெத்தட் மட்டும் தான் அசஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் obj-c டாட் ரைடுன்னு கால் பண்ணுறேன். எனக்கு வந்து சைல்டில் இருக்க மெத்தட் தான் கால் ஆகும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு வருதா? ஓ மை காட், என்னாச்சு? ஸோ என்ன நடக்கு? ஹவு திஸ் ஹேப்பன்? ஓகே, தெரில. சைல்டு ஆப்ஜெக்டை டைப் கேஸ்ட் பண்ணியிருக்கேன். யோ சாரி, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபாஸ்ட் ஹரி. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம், கரெக்டாகும். ஃபாஸ்ட் அண்ட் ஹரின்னு வந்துட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம சைல்டில் இருக்க எல்லாத்தையும் அசஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து ஒன்லி ஃபங்க்ஷன் மட்டும் தான், வேரியபிள் வந்து ஓவர் ரைட் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 கொடுக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இல்லைனா ஏஜ்னு வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும் இந்த கிளாஸுக்கு பொறுத்த மாதிரி. ஏஜ் வந்து ஒரு 70 வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஓகே 20 இருக்கட்டும். ஏஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 லைனை கமெண்ட்டாக மாற்றிக்கிட்டேன். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணால் பேரண்டோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி system டாட் அவுட் டாட் println. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நான் ஏஜை கால் பண்ணுறேன். ஏஜை வேரியபிளை அசஸ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 70 தான் வருமே தவிர 20 வராது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 70 தான் வருது. ஏன்னா வேரியபிள்ஸ்லாம் வந்து ஓவர் ரைட் ஆகாது, ஒன்லி மெத்தட் மட்டும் தான் ஓவர் ரைட் ஆகும். ஸோ இப்போ இதே இது நான் சைல்டு ரைடை யூஸ் பண்ணி நான் பண்ணோம்னா எனக்கு வந்து 20 வரும். பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட். ஸோ இந்த இடத்துல obj-pக்கு பதிலாக சைல்டு கொடுக்கணும். ஓகே, அந்த பேரண்ட் கிளாஸில் உள்ள ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டெல்லாம் ஒன்லி பேரண்டில் இருக்க மெத்தட் தான் அசஸ் பண்ண முடியும், தவிர சைல்டில் உள்ளதை அசஸ் பண்ண முடியாது. ஓகே, பார்த்தீங்கன்னா 70 ஃபாஸ்ட் ஹரி 20 வரைக்கும் நான் ஃபாஸ்ட் ஹரி நம்ம மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தால பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து நம்மளுக்கு 20 வந்துட்டு. ஓகே, அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து டைப் கேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.